வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக ஆர்த்தி ரவிவர்மன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உதயன் ஆசிரியர் தாக்கப்பட்டமையை கண்டித்து கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம். அரசு கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையில் முறிவு ஏற்படும் சாத்தியம். ஐதேக ஆரூடம். சேனல் 4 கொழும்பில் எதிர்ப்பு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் உதயன் தினசரி பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் ஞானசுந்தரம் குகநாதன் தாக்கப்பட்டமையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நண்பகல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஊடகங்களுக்கு எதிரான அடக்குமுறையை மேற்கொள்ளாதே, தகவல் சுதந்திரத்தை தடுக்காதே, ஊடக படுகொலையை நிறுத்து, பத்திரிகை ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்து உள்ளிட்ட கோஷங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 5 ஊடக அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை 10 6 குறைக்க எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியடைய காரணமாக அமையும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கமும் இதுகுறித்து கருத்து வெளியிடுவதால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்படும் என நாம் நினைக்கின்றோம். பாராளுமன்றில் தமிழ் பிரதிநிதித்துவம் குறைவடைகிறது என கூறுவது சாதாரண விடயமல்ல. வடக்கில் ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் முறையை தெற்கு மக்கள் பறித்துக் கொள்வார்கள் என வடக்கு மக்கள் நினைக்கக்கூடாது. ஜனநாயக நீரோட்டத்தில் வடக்கு மக்களின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகும் நபர்களை குறைப்பது அல்ல, அரசியல் தீர்வு குறித்த பேச்சுவார்த்தையை உறுதிப்படுத்தி பங்கு பெற்றல் தொடர்பான நம்பிக்கையை அதிகரிக்க திட்டங்களை செயற்படுத்த வேண்டும். இதேவேளை 2010 ஆண்டு வாக்காளர் பதிவேட்டினை அடிப்படையாக கொண்டு தேர்தல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட மாவட்ட பாராளுமன்ற பிரதிநிதித்துவ விபர அறிக்கையானது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறி கஃபே அமைப்பு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் தேர்தல் ஆணையாளர் நாயகமான மஹிந்த தேசப்பிரியவுக்கு இக்கடிதத்தை எழுதியுள்ளார். அண்மை காலத்தில் ஊடகங்களில் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தொடர்பில் தேர்தல் வருடாந்த வாக்காளர் விபர அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தெளிவற்ற செய்திகள் பிரசுரிக்கப்பட்டு வருவதாக அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2009 ஆண்டு வாக்காளர் பதிவேட்டின்படி யாழ் மாவட்டத்துக்கு 10 பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு தற்போது 2010 ஆண்டு பதிவேட்டின்படி அதனை 6 குறைத்திருப்பது பலர் மத்தியிலும் வெவ்வேறான குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு ஊடக அறிக்கைகளை பார்க்கும் போது பிரதிநிதித்துவம் குறைப்புக்கான தெளிவான தகவல்கள் இல்லை என்பது கஃபே அமைப்புக்கு திட்ட தெளிவாகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2010 ஆண்டு வாக்காளர் பட்டியலுக்கு ஏற்ப 6 பாராளுமன்ற ஆசனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் வாக்காளர் பதிவேட்டின் வேறுபாடுகள் என்பவை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கஃபே இயக்கத்தின் கடிதத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் தேசிய விவசாயிகள் வாரம் மற்றும் கமத்தொழில் கண்காட்சி ஒன்று நேற்று முதல் நடைபெறுகின்றது. நேற்று ஆரம்பமான இந்த கமத்தொழில் கண்காட்சி எதிர்வரும் 5ஆம் திகதி வரை நடைபெறும். அன்று நாங்கள் அதிக அளவில் கோதுமை மாவை இறக்குமதி செய்தோம். இன்று அது படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் மாவினால் செய்யப்படும் உணவுப் பொருட்களை இலங்கையில் உணவிற்கு சேர்த்துக் கொள்ளாத நிலை இருக்க வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனையாகும். வெளிநாட்டிலிருந்து மா இறக்குமதியை நிறுத்தினால் அதிக அளவு பணம் மீதமாகும். இதனால் சாதாரண விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்வடையும்.
ஆனால் இன்று மக்கள் நிலத்தோடு போராடி உழைத்தும் அதன் பிரதிபலன்களை வெளிநாட்டினரே அனுபவிக்கின்றனர். நாட்டின் இறைமைக்காக வேண்டி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தருணத்தில் எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் கண்மூடித்தனமாக செயற்பட்டு வருவதாக நீதியமைச்சர் ரவுப் ஹக்கீம் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இக்குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நாட்டின் பிரதான எதிர்க்கட்சிக்குள் பெரிய பிளவு ஏற்பட்டுள்ளது என்பதை இட்டு யாரும் கவலை அடைவர். வலுவான ஜனநாயக நாட்டில் வலுவான எதிர்க்கட்சி ஒன்று இருக்க வேண்டியது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த வேளையில் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் நாட்டுக்கு எதிராக சர்வதேசத்தில் கொண்டு செல்லும் பிரசாரங்களுக்கு எதிராக செயற்பட முற்படுவார்கள் என ஐக்கிய தேசிய கட்சிக்குள் குழப்பம் விளைவிப்பவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எமக்குள் பல கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். ஆனால் நாட்டின் இறைமை, நாட்டின் சுதந்திரம் என்பவற்றில் கையடிக்கும் வெளிசக்திகளுக்கு நாம் எவரும் அடிபணிய கூடாது என்பதே எமது நிலைப்பாடு. இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்ற செயல்களை ஆதாரப்படுத்தும் வகையில் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள காணொலிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று பிற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையின் கொலைக்களங்கள் என்ற காணொலியை வெளியிட்டுள்ள சேனல் 4 தொலைக்காட்சி இலங்கை மீது சேறு பூசும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். சேனல் 4 தொலைக்காட்சிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது சேனல் 4 தொலைக்காட்சிக்கு எதிராக கையெழுத்து பெறும் நடவடிக்கை ஒன்றையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னெடுத்தனர். நாட்டில் தற்போது காணப்படும் பல்கலைக்கழக சட்டமூலத்தில் திருத்தத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரஜரட்டை பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி வைக்கும் வைபவத்தில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். வருடத்திற்கு வருடம் உருவாகும் உயர்ந்த மூளைகளை, அறிவாளிகளை, புத்தி உள்ளவர்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு அவர்களுக்கு பெரிய அறிஞர்கள், நிபுணர்கள் நிலைக்கு உருவாக்க பல்கலைக்கழகத்தை அர்ப்பணித்துள்ளோம். எம்மிடம் காணப்படும் பல்கலைக்கழக சட்டமூலம் மிகவும் பழையது. 1978ஆம் ஆண்டுக்கு பின்னர் சிறு சிறு திருத்தங்கள் செய்யப்பட்டது. நாம் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட ஏனைய அலுவலர்களிடம் கலந்தாலோசித்து புதிய அபிவிருத்தி அடைந்த புதிய சட்டமூலம் ஒன்றிற்கு செல்ல வேண்டிய காலம் வந்துள்ளது என நான் நம்புகின்றேன். இலங்கை பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய பாராளுமன்ற மக்களவையில் கலந்து கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பியதால் நேற்று பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் இலங்கை எம்பிக்களை மக்களவை உறுப்பினர்கள் இன்முகத்துடன் இந்தியாவிற்கு வரவேற்க வேண்டும் என்றும் மீராகுமார் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து இலங்கை எம்பிக்கள் குழுவிடம் இந்தியா சார்பில் மன்னிப்பும் கோரப்பட்டது. மக்களவை கூடியதும் உரையாற்றிய சபாநாயகர் மீராகுமார் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த இலங்கை பாராளுமன்ற சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களை எம்பிக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இதற்கு தமிழகத்தை சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது தம்பித்துரை எம்பி தலைமையில் எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் போர்க்குற்றம் சாட்சியில் சிக்கியிருக்கும் இலங்கை பிரதிநிதிகள் இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடாது என்றனர். விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பதுதான் இந்தியர்களின் கலாச்சாரம் என்று மீராகுமார் கூறியதை அடுத்து உறுப்பினர்கள் அமைதியானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். This is Other Than